அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலபாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. விஸ்வாசி ஆணி 24, இன்று செவ்வாய்க்கிழமை, ஆங்கில வருடம் ஜூலை 8, 2025. இன்று வளர்பிறை பிரதோஷம், கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இன்று சமநோக்கு நாள். நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:30 வரை அனுசம், பின்பு கேட்டை. திதி இன்று அதிகாலை 12:03 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம், அமிர்த யோகம். சந்திராசி நட்சத்திரம் கிருத்திகை. ராசி பார்த்தீங்கன்னா மேச ரிஷமம். சந்திராசினை பொறுத்து மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மேச ராசி மேச லக்கணம், ரிஷப் ராசி ரிஷப் லக்கணம் இன்று மிக கவனமாக இருங்க. வண்டி வாணிச்சலுக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. வண்டி எடுக்குள்ள அனைத்தும் சரியாக தான் பாருங்கள். மெயினாக பிரேக் பிடிக்கிறதா பார்த்துட்டு வண்டி எடுங்க. தொலைதூர பயணிகள் யாராவது செல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா பாதுகாப்பாக அனைத்து உடம்புகளையும் எடுத்துக்கிறான்னு கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க. அதே போல் தொலைதூர அலுவலகத்துக்கு செல்கிறவங்களும் கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்புங்க, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இந்த விபத்துகள், பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், உடல்வாதிகள், கணவன் மனைவியுடைய பிரிவினைகள் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியதான் சந்திராசனம். நீங்கள் அது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இது சந்திராசன நாளில் மட்டும் நீங்கள் தற்காத்து கொள்ளுங்கள். சந்திரன் 12 ராசிக்கும் நல்லது தான் செய்வார் ஜாதக கட்டத்தின் அடிப்படையில். ஆனால் சந்திராசனை பொறுத்த மட்டும் சந்திரன் கொடூரமான குணமுடையவர். எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக பாதிப்பை கொடுப்பார். இப்போ ஒரு ராசியில் 9 பாதங்கள் இருக்குது, அதில் 3 நட்சத்திரம் வரும். அவர் எந்த நட்சத்திரத்தில் இப்போ இவர் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. இந்த கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும்தான் அஸ்வினியில் வரும், அதாவது மேசத்தில் வரும். மீதி 2 பாதங்கள் ரிஷபத்தில் வரும். அது கூட ரோகிணி இருக்குது, மிருகசிஸ்டர் இருக்குது, கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தினால கிருத்திகை நட்சத்திரம் தான் அதிகமாக சந்திரன் பாதிப்பார். மீதி பேருக்கு தாக்கம் இருக்கும், இதில் இல்லாமல் போகும். பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ மேசம் ரிஷபத்துக்கு சந்திராசனம், அதனால தான் ராசி 50% தான் பாதிக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 7:30 8, மாலை 4:40 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் செய்தால் சிறப்பு. புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைத்தால் சிறப்பு, வாழ்க்கை சிறக்கும். அதே போல் சந்தன பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களும் பயன்படுத்தினா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கருத்தில் கொள்ளுங்கள். அதேபோல் திருமணம் தடைப்பட்டு கொண்டு வருவர்கள் இந்த காலகட்டத்தில் கோயிலுக்கு செல்லலாம். வரன்கள் அமையக்குள்ள அவங்கக்கிட்ட விருப்பத்தை கேட்கலாம். இதெல்லாம் பொருந்தக்கூடிய விதிகள், காலத்தின் அடிப்படையில் அதெல்லாம் பொருந்தும், கருத்தில் கொள்ளுங்கள். ராகு காலம் மாலை 3 to 4:30, யமகண்டம் காலை 9 to 10:30, குளிகை மதியம் 12 to 1:30. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த டைமில் எந்த நல்ல காரியமும் சரி கெட்ட காரியமும் சரி செய்யக்கூடாது, அது தீவினை ஏற்படுத்தும். சூலம் இன்று வடக்கு. சூளம்னா கற்பூரம் ஏற்றுறது. கோவிலுக்கு சென்றால் இன்று கற்பூரம் விளக்கு வடக்கு சைடு பார்த்து தான் ஏற்றணும், அப்போ தான் உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். அதே போல் கோவிலுக்கு செல்லக்குள்ளே அது வாசப்படியை தாண்டி தான் உள்ளே செல்லுவீங்க. கோயில் என்ட்ரன்ஸில் எக்காரத்தை கொண்டும் அந்த வாசப்படியை தொட்டு வணங்கிட்டு செல்லக்கூடாது. அது உங்களுக்கு எதிர்மனை எண்ணத்தை ஏற்படுத்தி, நோயை ஏற்படுத்தி, பொருள் கஷ்டம், மன கஷ்டத்தை ஏற்படுத்திடும். ஏன்னா ஒருவரும் தாண்டி போக்குள்ள அங்கே பதிக்கப்பட்டிருக்கும் தகடுகள் எந்த ராசிக்காரர்கள் இருக்குதோ, இப்போ எடுத்துக்கிட்டால் மகரம் கடகத்துக்கு இருக்குதுன்னா அவங்க அந்த படியை தாண்டக்குள்ள அவங்களுக்கு எதுக்காக வந்திருக்காங்களோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றி அவங்களுடைய எதிர்மனை எண்ணத்தை அந்த தகடு வளைச்சிக்கும். நீங்கள் தொட்டு வழங்கக்குள்ள அதனுடைய தீய சக்தி உங்களுடைய உச்சி தலையிலிருந்து உங்களுக்குள்ளே இறங்கி நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை ஏற்படுத்திடும், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ராசி பலன் பார்ப்போம். முதல் ராசி மேசராசி. மேசராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். அன்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கிற நாள்.
கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கூடும், பிள்ளைகளிடத்திலும் பாசம் அதிகமாக கிடைக்கும், அலுவலகத்திலையும் மதிப்பு மரியாதை உயரும், அன்பும் பாசமும் கிடைக்கும், மேலதிகாரிகள் பரிசும் பாராட்டுகளும் நீங்கள் பெறுவீங்க. அற்புதமான நாள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். இந்த நாளில் நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை ஜொலிப்பீங்க. சிறப்பான நாள், அற்புதமான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடி தரும். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், இன்பமயமான நாள், உள்ள மகிழும், கணவன் மனைவியுடைய ஒற்றுமை கூடும், அலுவலகத்திலையும் அன்பு பாசம் கிடைக்கும். மிதுன ராசிக்கு அற்புதமான நாள். கடக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூடல, அதுக்கும் கீழகுது. ஒரு மனக்குழப்பங்கள், பொருள் விரியும், பண விரியும், உடல் சோறு, உடல் வியாதிகள் வரக்கூடிய நாள். அதனால் கவனமாக இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், உடல் அசதி, உடல் சோர்வு, உடல் வியாதிகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்றைக்கி. அதனால் உணவு கட்டுப்பாடு இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், தேவையில்லாத பிரச்சனைகளும், ஒரு பிரிவினைகளும், மனஸ்தாபங்களும் வரக்கூடிய நாள். கணவன் மனைவியே கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதனால் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்குங்க. அதே போல் அலுவலகத்திலையும் கவனமாக இருங்க. சக ஊழியர்கிட்ட பிரச்சனை வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மேலு அதிகாரிகிட்டையும் பகைகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. துலா ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், அன்பு பாசம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள். கணவன் மனைவியுடைய நெருக்கமும் பாசமும் அதிகமாக இருக்கும். அதே போல் உள்ளமும் மகிழும், மன சந்தோஷமாக இருக்கும். அற்புதமான நாள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, நல்ல செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள். இந்த நாளில் நீங்கள் ஒரு எந்த செயல் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக கூட இல்லை, அதுக்கும் கீழே இருக்குது. அதிகப்படியான கோபங்களும், அதிகப்படியான மன கஷ்டங்களும், அதிகப்படியான மன சோர்வும், உடல் வியாதிகளும் வரக்கூடிய நாள். மனம் தடுமாற்றத்துடன் நிலையில்லா ஒரு சூழ்நிலையை உணரும். அதனால் நீங்கள் கோபப்படாமல் சாந்தமாக இருந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. இல்லைன்னா தேவையில்லாத வாழ்நாள் முழுவதும் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இந்த நாள் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துடும். தனுசு ராசிக்காரர்கள் கவனமாக இருங்க. மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார், சிந்தனையை செதறக்கூடிய நாள். அதனால் வண்டி வாணிச்சனுக்குள்ளே கவனமாக இருங்க. யார்கிட்ட பேசினாலும் தெளிவாக கவனமாக பேசுங்க. என்ன பேசுகிறேன்னு நினச்சிட்டு பேசுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களை நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் செலவழிக்க முடியும். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் சிறப்பு, ஒரு விவேகமாகவும் உற்சாகமாகவும் பணிபுரிவீர்கள். இந்த நாளில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை மிக எளிதில் முடிச்சுட்டு மற்றவங்களுடைய அன்பையும் பாராட்டுகளும் பெறுவீங்க. சக ஊழியர்களும் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. கும்பராசிக்கு அற்புதமான நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாராக இல்லை, அதுக்கும் கீழகுது. அதிகப்படியான கோபங்களும், மன சோர்வும், உடல் வியாதிகளும், பொருள் நஷ்டங்களும், பண விரயங்களும் வரக்கூடிய நாள். அதனால் இந்த மீன ராசிக்காரர்கள் இன்று கவனமாக இருங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வணங்குங்க. அதே போல் உங்கள் முன்னோர்களிலும் வணங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ இந்த மேச ராசிக்கு, ரிஷப ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. வண்டி வாகன செல்லக்குள்ளே கவனமாக செல்லுங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்து கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.